ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மஷ்ரூம் சூப் தான் பார்க்க போகிறோம். வாங்க, ரோட் சைடில் மஷ்ரூம் சூப் விற்பாங்கள்ல, அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்புக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அம்மிக்கல்ல 4-5 மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயத்தாள், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட இன்றைக்கி பட்டர் இல்லை, பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் துண்டுகளை எடுத்து சேர்த்துடலாம். இப்போ மஷ்ரூமும் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அடுப்புலேயே நல்லா வதங்க விட்டுடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை. மஷ்ரூம் 2 நிமிஷம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம சூப் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துலாம். இப்போ நாங்கள் 3 பேர் குடிக்க போகிறோம், ஸோ அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சூப்புக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்கக்கூடாது, இப்போ தண்ணி சேர்த்துட்டு உடனே தான் உப்பு சேர்க்கணும், இல்லைனா மஷ்ரூம் கலர் அப்போவே சேஞ்ச் ஆகிடும். சூப்புக்கு சேர்த்த தண்ணி நல்லா இப்போ கொதி வந்துருச்சு. 1 ஸ்பூன் சோள மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும் அடுப்புலையே. நம்ம வீட்லேயே இந்த சூப் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ஸோ ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ சூப்புக்கு தேவையான மிளகும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்சுருக்க பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். இப்போ உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இன்னொரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தாள் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து. வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஓகே, ரொம்ப சூப்பராக நம்ம வீட்லேயே எப்படி மஷ்ரூம் சூப் செய்கிறதுன்றதை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவ்வளோ நேரம் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.